பிரஜாபதி தக்ஷன் என்பவருக்கு 27 மகள்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் சந்திரனாகிய சோமனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த 27 மகள்களும் 27 நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றனர். ஆனால் சந்திரன் அனைவரிடமும் சமமாக அன்பு காட்டாமல் ரோஹிணி என்ற மனைவியை மிகுந்த பாசத்துடன் நேசித்தார். இதை கண்ட தக்ஷன் மிகவும் கோபமடைந்தார். என் மற்ற மகள்களை அவமதிக்கிறாய் என்று கூறி சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தின் விளைவாக சந்திரனின் ஒளி குறைய தொடங்கியது. சந்திரன் துயரத்தில் சிக்கி பிரபஞ்சத்தின் சக்தி நாயகனான சிவபெருமானிடம் சரணடைந்தார். அவர் சோம்நாத் பகுதியில் கடுமையான தவம் செய்தார். சந்திரனின் பக்தி கண்டு சிவபெருமான் அங்கு ஜோதிலிங்கமாக தோன்றி, உன் சாபம் முற்றிலும் விலகவில்லை. ஆனால் நீ தினமும் தேய்ந்து மறுபடியும் வளர்ந்து பௌர்ணமி அமாவாசை சுழற்சி போல உலகுக்கு நன்மை தருவாய் என்று அருளினார். அதன்பின் சந்திரன் ஒவ்வொரு நாளும் புதிய வடிவத்துடன் ஒளியுடன் பளிச்சிடத் தொடங்கினார். இந்த அதிசயம் நடந்த இடமே இன்றைய சோம்நாத் ஜோதிலிங்க கோயில் குஜராத்தில் அமைந்துள்ளது.